ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் மீண்டும் கூடிவர தேவன் கிருபை செய்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக நாம் ஆதியாகமம் 40 அதிகாரங்களை இதுவரை தியானித்திருக்கின்றோம். 41ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இப்போது தியானிப்போம். முதலாவது ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஓரிரு வசனங்களை வாசிப்போம். ஏனென்றால் ஒருவேளை அந்த அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை நமக்கு மட்டுமல்ல, பின்னாலே கேட்கிறவர்களுக்கும் அது சற்று எளிதாக இருக்கும். ஆகவே ஒரு சில வசனங்களை வாசித்து அந்த அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு அதன் பின்பு அந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது வித்தியாசமான வார்த்தைகளோ பதங்களோ வசனங்களோ அல்லது புரிவதற்கு முக்கியமான சில இடங்களை மட்டும் நாம் சிந்திக்கலாம். அது நமக்கு நேரத்தையும் மிச்சம் செய்யும் என்று கருதுகின்றேன். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்து 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைவேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்போது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தான் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. இந்த அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்டு அல்லது நிகழ்வும் இதுதான். முதலாவது இந்த 41ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே முதல் பகுதி 2 வருஷம் சென்ற பின்பு என்று பார்க்கின்றோம். இப்போது கேள்வி, இந்த 2 வருஷம் எது? அது வேறு எதுவுமல்ல. இதற்கு முந்தின அதிகாரத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கே பார்வோனுடைய 2 ஊழியக்காரர்கள் வந்தார்கள். அந்த 2 ஊழியக்காரர்களும் 2 வெவ்வேறு விதமான சொப்பனங்களை கண்டார்கள். அதற்கான விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தார். அது அப்படியே நிறைவேறினது. நிறைவேறும்போது அவன் ஒன்று சொல்லியிருந்தான். இது நிறைவேறிய பின்பு பானபாத்திரனுடைய தலைவன் அரசவையில் நிற்கும்போது தன்னை குறித்து ஞாபகப்படுத்தி ராஜாவிடம் சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தான். என்ன நடந்ததென்றால், அவன் அதை மறந்து போனான். இப்படி 2 ஆண்டுகள் சென்றுவிட்டன. இந்த 2 ஆண்டுகளும் யோசேப்பு மீண்டும் சிறைச்சாலையில் தான் இருக்கின்றான். இந்த சூழலிலே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் என்றால், பார்வோனுடைய சொப்பனத்திலே அவனுக்கு 2 சொப்பனங்கள் உருவாகின்றன. நாம் பார்த்த வண்ணமாக ஒரு சொப்பனம் 7 பசுக்கள் கொளுத்தவைகளாக இருந்தன. அவைகள் நதியிலிருந்து ஏறி வந்து புல்மேய்ந்து இருக்கிறது. இந்த நதியிலிருந்து என்று சொல்வது நைல் நதியைத்தான் குறிக்கிறது. எகிப்துடைய முக்கியமான நதி நைல் நதி, வேறொன்றுமில்லை. அடுத்ததாக இந்த நைல் நதியை அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள், செழிப்பின் தெய்வமாக வணங்கினார்கள். அதுபோல் பசுவும் அவருடைய வாழ்விலே தெய்வத்துக்கு ஒப்பான ஒன்றாகத்தான் அவர்கள் கருதினார்கள். ஆகவே இந்த பார்வோனுக்கு இந்த சொப்பனமே சற்று கலக்கத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் பசுக்களை அவர்கள் தெய்வமாய் வணங்குகிறார்கள். அதில் 7 கொழுமையான பசுக்கள் வருகின்றன. பின்பு 7 மெலிந்த பசுக்கள் வந்து இந்த கொழுமையான 7 பசுக்களையும் தின்று விடுகின்றன. அதுவும் அவர்களுக்கு அதிர்ச்சியான ஒன்று. அதுபோல் அடுத்து சிறிது நேரத்துக்கு பின்பு அவன் தூங்குகின்றான். மீண்டும் ஒரு சொப்பனத்தை காண்கின்றான். அதுவும் இதே போல ஒன்றுதான். 7 செழுமையான கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. அடுத்ததாக 7 சாவியான கீழ்காற்றினால் தீந்ததுமான கதிர்கள் எழும்பி இந்த கதிர்களை விழுங்கி போட்டதாக பார்க்கிறோம். இதை கண்டு அவன்
சொப்பனத்திலிருந்து எழும்பி அவனுக்கு நிம்மதி போய்விட்டதென்றே சொல்லலாம். காலையிலே தன்னுடைய மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்து பொருள் கேட்க ஆரம்பிக்கின்றான். பொருள் கேட்கும்போது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு முன்பாக நாம் இன்னொரு அந்த வசனத்தில் கீழ்காற்று என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வகையான வெப்பக்காற்று. அதற்கு சிரோக்கா என்ற பெயர், சிலர் சிராக்கா என்று சொல்வார்கள். சிரோக்கா ஆர் சிராக்கா. அது பாலைவனத்திலிருந்து அவ்வப்போது சில வேளை கடுமையாக வெப்பமாக வீசும். அப்படி வீசுகிற அப்படின்னாலே பயிர்கள் விளையாமல் கதிர்கள் நாசமாகிவிடும். ஆகவே தான் அந்த காற்று அடித்தபோது அவனமான அழிவு வந்ததாக பார்க்கிறோம். இது சொப்பனத்தில் மட்டுமல்ல, எகிப்திலே அவ்வப்போது நடக்கின்ற ஒன்று தான். வெப்ப காற்று வருமானால் பயிர்கள் எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அழிந்து போவது உண்டு. சரி, அது ஒரு தகவலுக்காக மட்டும்தான். இப்போது நம்ம தரிசனத்துக்கு வருவோம். இந்த தரிசனத்தை இவர்களால் அல்ல சொப்பனத்தை மந்திரவாதிகள், அதாவது பார்வோனுடைய மத சம்பந்தமான, அது யூத மதம் அல்ல, இது எகிப்திய மதங்கள், அதில் இருந்த மந்திரவாதிகள் சாஸ்திரிகள், அவர்களுக்கெல்லாம் சொப்பனங்களை விளக்குவது, ஜோசியம் பார்ப்பது, வான சாஸ்திரங்களை பார்ப்பது, இப்படி பல்வேறு விதமான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அதெல்லாம் அன்றைக்கு நம்பப்பட்டன. இன்றைக்கு அவைகளை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எந்த விதமான விஞ்ஞானபூர்வமானவைகளும் அல்ல. அவைகளெல்லாம் இன்றைக்கு ஓரங்கட்டுப்பட்டு விட்டன. ஆனாலும் நம்புகிறவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். அதை நாம் மறுக்கவில்லை. நாம் அதற்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுப்பதில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டதை, அதாவது இங்கே இன்னொன்று கவனிக்க வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று இன்னும் வசனம் வரல. அது பின்னால் உள்ளதை படிக்கும்போது தான் இந்த சொப்பனத்தை தேவன் வெளிப்படுத்தினார் என்பது நமக்கு தெரிய வரும். எப்படியும் அவனுக்கு கலக்கம் வருகிறது. ஆகவே இந்த மந்திரவாதிகள், எகிப்திய மத நம்பிக்கையுடையவர்கள், சாஸ்திரிகள் அனைவரிடம், சாஸ்திரிகள் என்றால் கற்றுத் தேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம், அவர்கள் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அதை ஒரு அறிஞர் இவ்வளமாக சொல்கிறார். தேவன்தான் அந்த அறிஞர்களுக்கு இந்த சொப்பனத்துக்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு தடை ஏற்படுத்தினார் என்று சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஈஸியாக ஏதாவது சொல்லிடுவாங்க. பட் அதை சொல்லாமல் தடை ஏற்படுத்தினது தேவனுடைய ஒரு அழுத்தம் என்று சொல்ல முடியும். சரி, இப்படி செல்லும்போது தான் அந்த பழைய பானப்பாத்திரக்காரனுக்கு நினைவு வருகிறது. எப்படி தான் சிறையில் இருந்தபோது யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னது ஞாபகம் வருகிறது. உடனடியாக அதை ராஜாவுன்னு சொல்கிறான். ராஜாவும் உடனடியாக செயல்பட்டு சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பை வரவழைக்கின்றார். யோசேப்பு இங்கே வந்த உடனடியாக அவனுக்கு சவரம் பண்ணுகிறார்கள். 14ஆம் வசனம். சவரம் பண்ணி கொண்டு என்று பார்க்கிறோம். ஏனென்றால் எகிப்தியருக்கு முன்பாக எகிப்தியர்கள் வழக்கமாகவே முழு சவரம் பண்ணி விடுவாங்க. பல வேளைகளில் மீசை வைக்க மாட்டார்கள், தாடி வைக்க மாட்டார்கள். சரீர மார்பில் இருக்கிற மயிர்களை கூட அவர்கள் முழு சவரம் பண்ணி விடுவார்கள். அது அவருடைய வழக்கம். ஆனால் யூதர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். இங்கே ராஜ சமூகத்தில் இவனை கொண்டு வர வேண்டி இருக்கிறபடினாலே அந்த மீண்டும் எபிரேய என்று வருகிறது, எகிப்திய, அந்த எகிப்திய முறையின்படி அவனை சுத்திகரித்து பார்வோனுடைய சமூகத்தில் கொண்டு வருவார்கள். அப்பொழுது 16ஆம் வசனத்திலே சொல்கிறான், யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இந்த இடத்துல ஒரு கவனிக்கணும் பாருங்கள். சிறு வயதில் யோசேப்பு சொப்பனம் கண்டான். ஆனால் இந்த சொப்பனத்தை அவன் தந்தையிடமும் தன்னுடைய சகோதரிடமும் சொன்னபடினாலே பிரச்சனை உண்டானது. ஆனால் இப்போ அதனால் கவனமாக ஒரு வார்த்தை போடுறான், மங்களமான பதில் உங்களுக்கு தருவார்னு சொல்கிறான். அப்படின்னா பதில் சொல்லி ஏதாவது சிக்கலானால் தனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதுக்காக மங்களகரமான பதிலை தேவனே தருவார் என்று சொல்கிறான். அதோட அவனுடைய அனுபவத்தின் மூலம் வந்த ஒரு மாற்றமாக இருக்கலாம். அதன் பின்பு இந்த சொப்பனத்தில் பார்வோன் யோசேப்பை நோக்கி தன் சொப்பனத்தை சொல்லுகிறான். சொன்ன பின்பு அவர் சொல்வார், 25ஆம் வசனத்துக்கு வருவோம் இனிமேல். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்று தான். அப்படின்னா ஒன்று தான் என்றால் 2 சொப்பனமும் சொல்ல வருகிற கருத்து ஒன்று தான் சொல்லி அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை கொடுக்கிறான். 7 பசுக்கள் என்பதும்
அதாவது கொழுமையான பசுக்கள் என்பது 7 ஆண்டுகளை குறிக்கின்றன. 7 ஆண்டுகள் செழிப்பாக இருக்கும். அதன் பின்பு மெலிந்த பசுக்கள் அடுத்து வரப்போகிறதான 7 ஆண்டுகளை குறிக்கும். அது பஞ்சம் நிறைந்த ஆண்டுகளாக இருக்கும் என்று அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றான். அதே போலத்தான் இந்த 7 கதிர்களும். ஆகவே இந்த நிலையிலே எகிப்து நாட்டை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக நிர்வகிக்க வேண்டுமென்றால் ஒரு ஆலோசனை கொடுக்கின்றான். 33ஆம் வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளைவை தானியங்களையெல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுக்கு அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாக இருப்பதாக நான் மிக அருமையான விளக்கத்தை கொடுத்ததோடு இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இதில் ஒன்றை நம்ம கவனிக்க வேண்டும். சொப்பனங்களை ஆண்டவர் வேதாகம் எழுதப்படாத காலங்களிலே கொடுத்தார், அல்லது வேதத்தை நம்பாத மனிதர்களுக்கு கொடுத்தார், அல்லது அவிவிசுவாசிகளுக்கு கொடுத்தார். இங்கே அவிவிசுவாசியாகிய பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசியதை நாம் பார்க்கின்றோம். சரி, ஆனால் சொப்பனத்திற்கான விளக்கத்தை இவர் சொல்லி விட்டு விடாமல் அதற்கான தீர்வு, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி எகிப்து தேசம் வெளியே வர வேண்டும் என்கிற தீர்வையும் கொடுக்குறான். இதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பலர் சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பதையே ஊழியமாக கருதுகிறார். அவர் என்ன செய்வார் என்றால், அவரிடம் நாம் போய் சொப்பனத்தை சொல்ல வேண்டும். அவர் அடுத்த கேள்விக்கு நீங்கள் சொப்பனத்தை கருப்பு வெள்ளையாக பார்த்தீர்களா, கலராக பார்த்தீர்களா என்று. ஏன்னா கலராக பார்த்தா ஒரு விளக்கம் வருமா இருக்கும், கருப்பாக வெள்ளையாக பார்த்தா ஒரு விளக்கம் வருமா இருக்கும், எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு பைபிளில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் யோசேப்பு விளக்கம் சொன்னதோடு இல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி எகிப்து தேசம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான விளக்கம். சும்மா ஏதோ 19 விளக்கம் செல்வதல்ல. ரெண்டாவது, அப்படி சொல்ல வேண்டுமா என்பது கேள்விக்குறி. அதை நம்ம இறையில் அதை பின்னாலே பார்த்து கொள்ளலாம். இப்படி சொன்ன உடனடியாக பார்வோன் என்ன நினைக்கிறான் என்றால், அவன் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான். 38ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்படியானால் யோசேப்புக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் செயல்படுவதை பார்வோன் உணர்ந்தான் என்று சொல்ல முடியும். உடனடியாக அவனை உயர்த்தி, பதவி உயர்த்தி, அதாவது இனிமேல் அவன் கைதி அல்ல என்ற நிலையிலிருந்து மாற்றி அவனுக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுக்கிறான். கனத்தை கொடுக்கும்போது என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள். முத்திரை மோதிரம், அது ராஜாங்க உரிமையை குறிக்கிறது. மெல்லிய வஸ்திரம், அரசவை வஸ்திரம், பொதுவாக உயர்குலத்தவர் அணிகிறது. பொன் சரப்பணி, அதுவும் கனத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. 2ஆம் ரதம், அதாவது ராஜாவுக்கு முதல் ரதம், 2ஆம் ரதத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய கனத்தை கொடுக்கிறார் பாருங்கள். இவ்வனமாக இந்த யோசேப்பு அந்த பகுதியிலே உயர்த்தப்படுகிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கின்றார்கள். சாப்நாத் பன்னேயா என்று பெயரை கொடுக்கிறார்கள். சாப்நாத் பன்னே என்றால் தேவன் பேசுகிறார், வாழுகிறார் என்று பொருள். அடுத்ததாக அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதையும் அந்த ராஜாவை பொறுப்படுத்த செய்கிறான். அது போத்திபிரா என்கிற ஒரு ஆசாரியன், அவனுடைய மகள் ஆஸ்நாத்தை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இந்த போத்திபிரா என்பவன் சூரிய தேவனால் கொடுக்கப்பட்டவர் என்று பொருள். போத்திபிரா என்றால் சூரிய தேவனால் கொடுக்கப்பட்டவன். அப்படியானால் இந்த எகிப்திலே சூரிய வணக்கம் அதிகமாக இருந்தது. ஆகவே சூரிய தேவனால் கொடுக்கப்பட்டவன் என்று அவருக்கு பெயர் வருகிறது. ஆஸ்நாத்து என்கிறது அவனுடைய மனைவியுடைய பெயர். அது ஒரு எகிப்திய தேவதை. நெய்த் என்பதுடைய அதாவது
நெய்த் என்கிற எகிப்திய தேவதைக்கு சொந்தமானவள் என்று பொருள். ஆஸ்நாத் என்றால் நெய்த், நெய்த் என்கிறதான எகிப்திய தேவதைக்கு சொந்தமானவர் என்று பொருள். அதுபோல் இந்த ஆசாரியன் இந்த இடத்தை குறித்து சொல்லும்போது ஓன் பட்டணம் என்று வருகிறது. இந்த ஓன் பட்டணத்துக்கு கிரேக்கத்திலே ஹிலியோபோலிஸ் என்று வரும். ஹிலியோபோலிஸ் என்றால் சூரியனுடைய நகரம் என்று அதற்கு பொருள் வருகிறது. அதுபோல் அதன் பின்பு யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். ஒருவருடைய பெயர் மனாசே, இன்னொருடைய பெயர் எப்ராஹிம். மனாசே என்றால் மறந்துவிடு, அதாவது எபிரேய மொழியிலே மனாசே என்றால் மறந்துவிடு, அதாவது தான் பட்ட துன்பங்களை எல்லாம் மறந்துவிட வேண்டும் என்கிற பொருளிலே அவன் சொல்லியிருக்க வேண்டும். அடுத்ததாக எப்ராஹிம் என்று பொருள் வருகிறது. அது ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதாவது வளப்படுத்துதல் அல்லது தேவன் வளப்படுத்தினார் என்கிற பொருளை கொடுக்கிறது. வளப்படுத்துதல் அல்ல வளமான நிலம் அல்லது தேவன் வளப்படுத்தினார் என்கிற கருத்தை கொண்ட பெயராக இருக்கிறது. சரி, இவனமாக இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான சம்பவங்களை பார்த்தோம். அதன் பின்பு இவன் நிர்வாகத்தை நடத்த ஆரம்பித்து விட்டான். சரி, இந்த அதிகாரத்திலிருந்து ஓரிரு இறையியல் பார்வைகளை குறிப்புகளை நாம் படிப்போம். ஒன்று, யோசேப்பு சொப்பனங்களுக்கு கூறிய விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட பார்வோன் அதன் மூலம் யோசேப்பின் தேவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டான் என்றாகிறது. அதாவது யோசேப்பு கொடுத்த விளக்கத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டது எதை காட்டுகிறது என்றால், தேவன்தான் இந்த சொப்பனத்தை தனக்கு வெளிப்படுத்தினார் என்றும் அதே தேவன்தான் இந்த யோசேப்பு மூலம் அதுக்கு தனக்கு விளக்கத்தை தந்தார் என்றும் பார்வோன் எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொண்டது அவன் தெய்வீக அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டதற்கு சமமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக இந்த யோசேப்புடைய வாழ்விலிருந்து நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து சில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்நிய மண்ணில் அவன் இருந்தபோதும் அடிமையாக இருந்தபோதும் அந்நிய நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போதும் அந்நிய நாட்டு ஸ்திரீயை மணந்த போதும் அவனது பெயரில் அவனுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போது கூட அவன் தன் மூதாதையரான ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்திய தேவனை மறக்கவில்லை என்பதை காட்டுகிறது. அதனால தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சூட்டிய பெயரிலே அந்த விசுவாசத்தை அவன் பகிர்ந்து கொண்டதாக பார்க்கின்றோம். ஆகவே அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசேப்பு இந்த சூரிய வணக்கத்தை உடைய குடும்பத்திலிருந்து திருமணம் செய்திருந்தாலும் ஆசனத்தும் பிற்காலத்திலே ஆபிரகாமின் தேவனை விசுவாசித்தாள் என்று கருத முடிகிறது. ஏனென்றால் அதனால்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யோசேப்பு கொடுத்த பெயரை அவள் ஏற்றுக்கொண்டாள். பொதுவாக இந்த பெயருடைய தாக்கம் எபிரேய தாக்கத்தில் எகிப்திய மொழியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருகிறது, அல்லது எகிப்திய இறையியல் அல்லது தத்துவங்களிலிருந்து வெளியே ஒரு மாறுபட்ட பொருளை கொடுக்கிறபடினாலே இந்த ஆசனத்தும் யோசேப்புடைய விசுவாசத்துக்கு இணங்கினவளாக வாழ்ந்தார் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. அடுத்ததாக இங்கே இன்னொரு கேள்வி சிலர்களை கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய அந்த திருமண வாழ்வையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கானானியரிலே பெண் கொள்ளாமல் இருந்தார்கள். அப்படியானால் யோசேப்பு எகிப்திலிருந்து திருமணம் செய்தது எப்படி, அதை தேவன் அங்கீகரித்தார் என்று சிலர் ஒரு கேள்வி கேட்பார்கள். நல்ல கேள்விதான். அதற்கான பதில் என்னவென்றால், கானானிய ஸ்திரீகளை திருமணம் செய்ய வேண்டாம் என்றுதான் மிக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருந்தது. கானானியர் அல்லாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று கட்டாயமான கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. அது ஒரு காரணமாக இருக்கின்றது யோசேப்புடைய திருமணம் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு. இன்னொரு காரணம், அவன் வாழ்ந்த சூழ்நிலையில் அதுதான் அவனுக்கு சாத்தியமானதும் கூட. அடுத்த மூன்றாவது, ஆசனத்துடைய தந்தை சூரிய கடவுளுடைய ஆசாரியனாக இருந்தும் யோசேப்பில் தேவாவியானவர் செயல்பட்டதை அறிந்து பிற்காலத்திலே அவள் விசுவாசியாக மாறிவிட்டாள். ஆகவே அந்த கானானிய ஸ்திரீகளை பெண்கொள்ளக்கூடாது என்கிற கட்டளையை குறித்து நாம் யோசேப்புடைய வாழ்வோடு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்பதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக அந்த 41 அதிகாரத்துடைய கடைசி வசனத்தில் சகல தேசங்களின் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் என்று வருகிறது. இது சகல தேசம் என்று சொன்னால் நாட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆஸ் வி நோ டுடே. இன்றைக்கு நம்ம அறிந்திருக்கிற மாதிரி உலகம் முழுவதும் அல்ல. அந்த எகிப்து அது சார்ந்திருந்த அந்த பிராந்தியங்கள், அல்லது நம்ம சொன்னால் மேற்காசியாவும் ஆப்பிரிக்காவுண்டே சில பகுதிகளும் இருக்கலாம். அந்த எல்லை பகுதியில் இருந்த தேசங்களில் மட்டும்தான் இந்த பஞ்சம் இருந்திருக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் கருதுகிறார்கள். மற்றபடி உலகம் அல்ல. என்றால் சகல தேசம் என்றால் அவர்களுக்கு அன்று தெரிந்த தேசங்கள், அப்படி புரிய வேண்டும். மற்றபடி இன்றைக்கு இருக்கிற அந்த குளோபல் நேஷன்ஸ் அனைத்தையும் உள்ளடக்கியது என்று கருதி குழப்பிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக இந்த அதிகாரத்தினுடைய சாராம்ச பாடம் என்னவென்றால், தேவன் எப்படி தனது உடன்படிக்கை மக்களை பாதுகாக்க உலக நிகழ்வுகளை நிர்வகித்து இயங்கச் செய்கிறார் என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. தேவன் எப்படி தனது உடன்படிக்கை மக்களை பாதுகாக்க உலக நிகழ்வுகளை நிர்வகித்து இயங்கச் செய்கிறார் என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. அதாவது இன்றைக்கு கூட இஸ்ரவேல் மக்களை மையமாய் வைத்து, அத்தோடு சபையை மையமாய் வைத்து தான் உலகத்துடைய அரசியல் பொருளாதார நிலைகள் இன்று வரை இயங்கி வருகிறது. இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ நிகழ்வு நடக்கிறது பாருங்கள். எல்லாம் எங்கேயோ பார்க்கும்போது இஸ்ரவேலோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அல்லது சபையோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.